வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஆதிரை கூட காஜி கண்டென்ட்ல இருந்த அந்த எஃப்ஜே பார்த்தீங்கன்னா, ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறமா வேற இடத்துல ஜம்ப் அடிப்பார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா எத்தனை சீசனா பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் பெருசா ப்ரிடிக்ட் பண்ற விஷயம் கிடையாது. இது ரொம்ப அப்பட்டமா தெரியிற விஷயம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட போனாரு, அங்க ரியாக்ஷன் இல்லை. அடுத்து அப்படியே வியனா கிட்ட போனாரு. இப்போ வியனா கூட பார்த்தீங்கன்னா அந்த காஜித்தனங்களை ஆரம்பிக்கிறாரு இங்க. சரி, வியனா இங்க போவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்ததுதான். போறாருன்னு பார்த்தா அடுத்து அது இன்னும் எல்லை மீறி கனியக்கா வரை போயிட்டு இருக்காங்க. கனியக்கா கழுத்துல அங்க போயிட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் என்னது இது? என்ன சொல்றது? இது எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணு இருக்கு. ஒரு அங்கிள் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வச்சுங்களேன். அவர் அப்புறமா அடிப்போம். இப்ப கனியக்கா கழுத்துல இவர் கேஸ் பண்றத பார்க்கும்போது, சரி விடுங்க, அக்கா தம்பின்னு தானங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானங்க பார்க்கணும். இப்போ நம்ம கனி அக்கா எவ்வளோ விமர்சனங்கள் வச்சிருக்கிறோம், சால்ட் சைக்கோன்லாம் சொல்லியிருக்கிறோம், ஏன்னா அவங்க பண்ணதுனால. ஆனால் கனி அக்கா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக வந்துடும். அவங்கள வேற எதுவும் இது பண்ண மாட்டோம். அதிகபட்சம் ராஜமாதா, சால்ட் சைக்கோ இப்படி தான் சொல்லுமே தவிர, அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லீட் பண்ணுறாங்க. அதில் ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணிருக்காங்க கிச்சனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது ஸ்பாய்லராக இருக்கிறாங்க இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தோம். இவங்களை வேற ஆங்கிளில் பார்க்கவே மாட்டோம். ஆனா வேற ஆங்கிள் பார்க்க வச்சிருக்கிறான் பாருங்க இந்த எஃப்ஜே தம்பி. எஃப்ஜே இப்படி எல்லை மீறும் போது அங்க தடுக்கணும்ல, அக்கா இதை ஸ்டாப்னு சொன்னோம்ல. ஏன்னா அக்கா இது இன்னொன்னு சொல்லணும்னா, அன்றே கணித்தார் அப்படின்னுவாங்கல்ல, அன்றே சொன்னார் எங்கள் வாட்டர்மெலான் தர்பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு எல்லாரும் தர்பீஸை போட்டு பொழந்தோம்ல. ஏன்னா அவரு சட்டை இல்லாம வெளியே ரீல்ஸ் பண்ணியிருந்தா அங்க போய் பிரவீன் போய் தடுக்க போக அங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாக அங்க கனி அக்கா பார்த்தீங்கன்னா வெறும் ஜட்டி மட்டும் போட்டு ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கு. இது அவர் பேண்ட்டை தான் போட்டு இருந்தாரு, ஷர்ட் இல்லாம. அதுவும் கமல் சார் ஆக்டை நான் ரீக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு அந்த தர்பீஸ். அதை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா திரும்ப அது பஞ்சாயத்து ஆகுது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்களும் எஃப்ஜேவும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்களை பார்க்க சங்கடமா இருக்கு, எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டாவது நான் சொல்லணும் இல்லையா, நான் நாகரிகமாக தானே கருத்தை முன் வச்சேன், நீங்க ரீல்ஸ் இப்படி சட்டெல்லாம் பண்றது நல்லா இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி படம் சொன்ன அப்படி நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது கூட தான் பார்த்தீங்கன்னா அநாகரிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் எஃப்ஜே ரொம்ப சொல்லி வந்தாரு. அப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி படத்தை தான் போட்டு பொழந்தோம். எதையா எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற. விஜேஎஸ் கூட பார்த்தீங்கன்னா சொன்னது, இதுதான் உன் தராதரமா, தராதரம் பேசுறேன், நீ இப்படிதான் பாப்பியா அப்படின்லாம் கூட அவரு அந்த இதுல ஆதிரியை தனியா நைட்ல கூட்டிட்டு போனேன் அப்படின்லாம் எஃப்ஜே சொன்னா. அப்படி அதெல்லாம் உண்மைதான். பட் கனியக்கா எஃப்ஜே இதை எப்படா இப்படி பார்த்தான், ஏன்டா இந்த ஆள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்ல. போட்டு அந்த பக்கம் தானே அடிச்சோம், ஓஸ்ட் வரை மக்கள் வரை எல்லாரும் தான் அங்கதானே அடிச்சோம். இப்ப பாருங்க எந்த லெவல்ல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா இவன் பண்றான் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பாசத்துல நார்மலா பண்ணிருக்கலாம்லப்பா அப்படின்னா, இது இதோட இருந்தா கூட தப்பு தான். நம்ம எஃப்ஜேவை தான் போட்டு அடிப்போம், கனியக்கா பக்கத்துல போக மாட்டோம். ஆனா கனியக்கா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, விக்கல்ஸ் விக்ரம் இங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த மாதிரி ஆளை நீங்க லவ் பண்ணிருப்பீங்க. இப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, இவன் ஆரம்பத்துல வியனா கிட்ட ஆரம்பிச்சாத, அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா பேரை கெடுத்தான் அந்த கியூசி டாஸ்க்ல புடவைய கட்டி கூப்பிட்டு போயிட்டு பண்ணது. ரெண்டாவது வியனா கிட்ட பாத்தீங்கன்னா, நீ எஃப்ஜேவை லவ் பண்ணலாம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் இருக்குல்ல, இப்போ நான் கதை எழுதணும்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி ரெண்டு பேர் லவ் பண்ற மாதிரி தான் எழுதுவேன் அப்படிங்கிறாரு. லவ் கதை எல்லாமே அப்படிதான் இருக்கும், ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருந்தால் தான் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இவர் போய் வெளியே எழுதிட்டோம், இவர் எப்படியோ பெருசா எழுதி கிழிச்சிட்ட மாதிரி சும்மா இருக்கிறவங்கள கோத்த விட்டான். அப்ப வேணா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இப்பயாச்சும் வெளியே போனா பிரியாணி போடுவாங்க, மட்டன் பிரியாணி இதெல்லாம் பண்ணிட்டு போனோம்னா துரத்திடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எஃப்ஜேவை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது சும்மா உருட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டாங்க. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் நார்மலாக பக்கத்தில் இப்படி சாய்வாங்கல்ல லைட்டா, இவர் இன்னும் க்ளோஸாக ஆதிரியை எப்படி சாச்சாரோ அந்த லெவலுக்கு சாச்சிட்டு இருக்காரு. அவங்க சாஞ்சிட்டு அவங்க அப்புறம் தான் அவங்களுக்கு பல்ப் எரியுது வேணாக்கு. உடனே டேய் எங்கள் அம்மா பார்த்தா கொன்றுவாங்கடா அப்படி. முன்னவாது பரவாயில்ல, வீட்டை விட்டு துரத்துவாங்க, இப்போ கொன்றுவாங்கன்ற ரேஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. இவன் இதோட அடங்க போறதில்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா தான் இவன் போறான். ஸோ இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு, அந்த மொக்க பிளேடு மாமா இருக்குல்ல, அதுதான். சும்மா இருந்தவங்கள போயிட்டு லவ் பண்ணுங்க, சுவாரஸ்யமா இருக்கும், இந்த ஆளுக்கு ஏதோ காஜி பிடிச்சிட்டு மற்றவங்கள போய் பண்ணுங்கன்னு இருக்கிறான். இப்போ அங்கதான் சரி பண்ண, அவங்க எல்லாம் சரி சின்ன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, ஓகே. இங்க யாரு கல்யாணமாகி ஒரு ராஜமாதான்றதானே இல்லையா வச்சிருந்தாலும் ராஜமாதான்னு சொல்லிட்டு இருக்கோங்க அவங்கள.
அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாமா முதல்ல? அது கூச்சமே இல்லாம அவங்களும் பதில் சொல்றாங்க பாருங்க. இப்ப அவங்க வீட்டுக்காரோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. பட் இந்த கேள்வி எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல. தத்தி அப்படின்றோம். இதனாலதான் கனியக்காவை என்ன மதிக்காத, என்ன கண்டுக்காத, இந்த மாதிரி பசங்களா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு எஃப்ஜேவை தான் பிடிக்கும், நீங்க எஃப்ஜேவை தான் லவ் பண்ணிருப்பீங்க. அவன் திரும்ப சொல்றான் பாருங்க, நீங்க எஃப்ஜேவை தான் லவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. அவங்க சிரிக்கிறாங்க. ஆமா ஆமா, எனக்கு அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும், அப்ப எஃப்ஜே தான் கண்டிப்பா அப்படின்னு. இப்ப எஃப்ஜே கனியக்கா யாரை லவ் பண்ணிருப்பாங்கன்றத ஒரு பர்ஸ்பெக்டிவ் யாராவது பார்ப்பாங்களா? யாருக்கா தேவையா இங்க? முதல்ல அவங்க கேம் என்ன, என்ன ஆடுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன வார்த்தையை விடுறாங்க, இதை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு ஆங்கிளை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சுபிக்ஷா நல்லா வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, சுபிக்ஷா அந்த புடவையை கொட்டி கூட்டு போனா பாருங்க, அதோட முடிஞ்சு சுபிக்ஷா சொல்லி டாப் 5 அப்படின்ற இமேஜே மொத்தமா உடஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வியனா கிட்ட, வியனாவை நான் பெருசா வைக்கலனாலும் வியனா ஏதோ பெருசா கேஸ் வாங்காம இருந்தாங்க. அவங்க கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு, இந்த நேத்து ராணா கூட சொன்னார்ல இந்த வீடியோ பைட்ஸ்ல, இங்க வந்து உன்னுடைய அந்த கியூட்டை குறைமா ஓவரா போயிடுச்சுமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஓவரா கியூட்டுன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தது. அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து நீ அங்க லவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டா அப்படி. அப்ப சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க, இவளுக்கு அவன் ஒருத்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதிரையோட அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, இதே ஷோல பண்ணிட்டான். 50 நாளுக்குள்ள அங்க பண்ணிட்டாங்க. அங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க 2வதுங்க, நடுவுல திவ்யா கிட்ட ட்ரை வேறங்க. இப்ப அப்படியே அடுத்து இப்ப வியனா கிட்ட என்ன பண்றானோ அதை தாண்டி அங்க கனியக்கா கிட்ட பண்ணிட்டு இருக்கிறானு. இவன் மற்ற இடத்துலலாம் பண்ணாம இப்படி நார்மலா இருந்தா சரி, அக்கா தம்பி பாண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா அங்கேயே என்ன பண்ண, ஆதிரை கிட்ட என்ன பண்ண, அப்புறம் இங்க வியனா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கு, அதே தானே கனியக்கா கிட்ட பண்ணிட்டு இருக்கிற. அப்படியே இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் இதை கேட்க அவங்க வந்து எனக்கு எஃப்ஜே மாதிரி தான் பையன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப என்னவா பாக்குறது இதை மக்கள்? ஒரே ஒருத்தங்க அந்த ராஜமாதா, வில்லியா இருந்தாலும் ராஜமாதா அப்படின்னு இருந்தாங்க, மொத்தமா காலி பண்ணிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இதுல பாத்தீங்கன்னா அக்கா மேல நான் எந்த கேஸும் எழுதல, அக்கா வந்து தத்தி அப்படின்னு தான் சொல்றேன். இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் கூடவே இருந்து, அதாவது பாருங்க, சுபிக்ஷா முடிச்சு விட்டான், அடுத்து வியனா, இப்ப கனியக்கா, ஒரே கல்ல 3 மாங்கான்னுவாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சிருக்கு. அப்படியே இன்னும் தொடரும். இது இன்னும் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களெல்லாம் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட் பண்ண வச்சு வெளியே ஏற்ற போறான். இதுல 4வது மாங்கா எஃப்ஜேவும் தான். ஒரு வகையில எஃப்ஜேவை முடிக்கணும்னா 2வது லவ் கண்டென்ட் பண்ணா காலி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும் இந்த மொக்க மாமாவுக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதை இங்க விதைச்சிருக்கிறாரு. இப்ப வளர்ந்துட்டு இப்ப முடிக்க போறாரு இவங்க சோழியை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இப்ப ஆதிரை திரும்பி வந்தாங்கன்னா வைல்ட் கார்டில் வெயிட்டிங். இப்பதான் ஆதிரை வந்து வெளியே தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுப்புல இருந்தோம். ஆதிரை எஃப்ஜே அப்ப அந்த காஜி எல்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து ஆதிரை எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறோம். வந்தா நல்லா இருக்கும், சீக்கிரம் வைல்ட் கார்டை விட்டா சம்பவம் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.